Hello everyone, welcome back to noorul's kitchen. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் நெய் வந்து வீட்டில் தான் செய்வாங்க. அதாவது மாடு வச்சுருந்தோமா, அதனால் பால் தயிர் தயிர்லேருந்து அந்த இதெல்லாம் பிரித்து பட்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நெய்யாக மாற்றுவாங்க. இப்போ வந்து நாங்களே வந்து கடையில் தான் அங்கே வாங்குகிறோம். ஸோ அந்த நெய் வந்து வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்காண்டி ஒரு சின்ன ஐடியா பண்ணி செஞ்சு பார்த்தேன். ஸோ பட்டர் வந்து நான் வீட்டில் செய்யலை, கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு எப்படி நெய் பண்ணுறது அப்படின்னு யோசித்து பார்த்தேன். இந்த வீடியோ தான் உங்களுக்காண்டி பண்ணியிருக்கிறேன் அதை வச்சு. ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே அமுத்திடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ ஃபுல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ எப்படி நெய் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 400 கிராம்ஸ் அன்சால்ட்டட் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது 400, அதுக்கப்புறம் ஒரு சின்ன 200 வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 1000 கிராம்ஸ் கிட்டே இருக்குது. இது வந்து நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம், ஆனால் அன்சால்ட்டட் வாங்குங்க. சால்ட்டட் வந்து அவ்வளோவா சரி வரல. ஸோ அன்சால்ட்டட் தான் நல்லா இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் அண்டு நமக்கு வந்து கருவேப்பிலை வேணும், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஜீரகம் வேணும். மித்த ஹெவி பாட்டம் பேனில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஹெவி பாட்டம் பேன் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் நான்ஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணோம் அந்த மாதிரிலாம் எதுவும் ஒன்றும் இல்லைங்க. இதில் கொஞ்சம் ஒட்டாமல் பார்த்துக்கிறது மட்டும்தான் நம்மளோடது. ஸோ இந்த பேன் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. இதில் வந்து நான் ஃபுல் பட்டரை அப்படி போட்டுருவேன். போட்டுட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். பட்டர் பார்த்திங்கன்னா 1000 கிராம்ஸ் கிட்டே நான் போட்டிருக்கிறேன். ஆனால் வந்து நெய் வந்து ஒரு 750 கிராம்ஸ் கிட்டே அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா வந்து பட்டரில் இருக்க வாட்டர்லாம் வந்து ஒன்றும் எவாப்ரேட் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா எப்படி நம்ம நெய் கொடுப்போம். ஸோ இந்த நெய் வந்து நல்லாவே நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 2 மந்த்ஸ் கிட்டே நமக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து மித்த ரொம்ப நெய் எடுக்கிற சாப்பாடு வந்து செய்யாட்டி இந்த இது வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஸோ இப்போ பட்டரை போட்டுட்டு நான் அதில் வந்து மஞ்சள் போட்டாச்சு, ஜீரகத்தையும் போட்டுறேன். ஆன் பண்ணியாச்சு. பட்டர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட்டர் மெல்ட்டிங் டைம் லேப்ஸ் வீடியோ உங்களுக்காண்டி. நீங்கள் வந்து இடையில வந்து பட்டரை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். அடியில் வந்து ஒட்டாமல் பார்த்துக்கங்க, அது மட்டும்தான். பொங்கி வர்ற நேரத்தில், அதாவது நல்லா நுர கட்டி பொங்கி வர்ற நேரத்தில் தான் நம்ம வந்து கருவேப்பிலையை போடுவோம். இப்போ வந்து இது ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஜார் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மெட்டல் ஸ்ட்ரெயினரும் வேணும். பட்டர் அதாவது நெய் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். அது கூல் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த அந்த கருவேப்பிலை கடைசியில் அடியில் இருக்கிற அந்த பட்டரோட எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட நெய்யில் வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நெய்யை வந்து இது பண்ணுறோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ கோல்டன் கலராக இருக்குது. ஸோ நம்ம போடுற மஞ்சள் தூள்லேருந்து தாங்க இந்த கோல்டன் கலர் வருது. ஸோ இந்த நெய்யை வந்து நீங்கள் ஸ்டோர் கம்ப்ளீட்டாக கூல் ஆன பிறகும் ஸ்டோர் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து கெட்டி ஆயிடுச்சு, அதாவது சாலிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், லேஸாக வார்ம் பண்ணுங்கள். மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள். பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து மூடாதீங்க. மூடாமல் அதை ஓப்பன்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து மூடியை போட்டு மூடுங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் வார்ம்த்னஸ் இருக்கும்போதே நம்ம மூடினோம்னா அதில் இருக்க வாட்டர் வேப்பர் வந்து எவாப்ரேட் ஆகி மறுபடியும் வந்து தண்ணி வந்து மூடியில் பட்டு நம்ம நெய்யில் விழுந்து நெய் கெட்டு போக சான்ஸ் இருக்குது. தண்ணி இல்லாத ஸ்பூன், அதாவது ட்ரை ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பட்டர் வந்து சூப்பராக மெல்ட் ஆகி நம்ம நெய் வந்துருச்சுங்க. இந்த நெய்யை வந்து நீங்கள் 2 மந்த்ஸ்க்கு வரையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நார்மலாக ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை, வெளியில் வச்சாலே போதும். சூப்பராக வரும். உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்கும். ஸோ பாட்டம் ஆஃப் தி பேனில் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டேபிள் ஆகிறதெல்லாம் வந்து அடியில் போயிடும். உங்களுக்கு மேலே இருக்க நெய்யை மட்டும்தான் நம்ம பார்த்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா யூஸ் பண்ண ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். தோசையிலலாம் ஊற்றுனீங்கன்னா வந்து அதோட இது வந்து
சூட்டில் வந்து ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த இது யூஸ் பண்ணாதீங்க. நெய் மாவாக கொடுக்குறப்பாங்க. ஸோ அதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சுகர் அண்டு அரிசி மாவு போட்டு லேசாக ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க அந்த ஃப்ளேவருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளோட நெய் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட நெய் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டைம் எடுக்காது, குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு என்னோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.